கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. சீர்வருவோம், சிகரம் தொடுவோம். குறிப்பிட்ட ஒருத்தருக்கு வேறு எந்த வேலையும் செய்ய தெரியாது, தொழிலும் செய்ய தெரியாது. அவரிடத்துல ஒரு ஃபண்ட் இருந்தது. அவர் அதை என்ன பண்ணுவார்னா, ஒரு சின்ன வட்டிக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுப்பார். கொடுத்து அந்த வட்டியை வாங்கிட்டு அதை வச்சு அவருடைய வாழ்க்கையை ஓட்டுவார். ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவர். இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன கிறிஸ்தவர் இவர், வட்டி கொடுக்குறாரு, வட்டி கொடுத்து வாழ்க்கை நடத்துகிறாரு, இதெல்லாம் நல்ல செயலாக, பைபிள் வட்டி கொடுக்கக்கூடாது, பலிசை வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது, இவர் வட்டி கொடுத்து இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, என்ன பிலீவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து விமர்சனம் சரியாக பண்ணுவாங்க. அதனால் ஒரு சிலர் அவரை பார்க்குறவில்லையே, அவர் வட்டி கொடுக்குற ஒரு பெரிய பாவியாக இருக்கிற சகைவை பார்த்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சொல்லுகிற ஒரு நபர் பார்த்திங்கன்னா, பேங்கில் நிறைய டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறார், நிறைய ஃபண்டு போட்டு வச்சுருக்கார், இந்த டெபாசிட் அந்த டெபாசிட் நிறைய போட்டு வச்சுருக்கார், நிறைய இன்சூரன்ஸில் அமௌண்ட்டு போட்டு வச்சுருக்கிறார். இப்போ அதுலேருந்தெல்லாம் வருகிற பெனிஃபிட்ஸை, அதுலேருந்தெல்லாம் வருகிற இன்ட்ரெஸ்ட் வட்டி அவர் வாங்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவருக்கு தான் வட்டி கொடுக்கறது தெரியாது. ஏன்னா இவர் யாருக்கிட்டே போய் பணத்தை கொடுத்து வட்டி வாங்கலை, ஆனால் கவர்மெண்ட் நடத்துகிற வங்கியில் கொடுத்துருக்கிறாரு. வங்கிக்காரன் என்ன பண்ணுறான், வட்டி கொடுக்குறான். அப்போது நாம் இன்னொருவரை தவறென்று அளக்கின்ற பொழுது அதே தவறு நம்மிடத்திலும் இருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நாம் என்ன செய்கிற விதமாக அவங்க செய்யலை, அவ்வளோதான். இல்லைன்னா அவங்க செய்கிற விதமாக நாம் செய்யலை. சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா ஆடம்பரத்துலேயும் வாழ்வாங்க. ஒரு வீடு கட்டினா அவ்வளோ ஆடம்பரம் இருக்கும், ஒரு வாகனம் வாங்கினா அவ்வளோ ஆடம்பரம் இருக்கும், ஒரு கல்யாணம் நடத்தினா அவ்வளோ ஆடம்பரம் இருக்கும், அதை ட்ரெஸ் வாங்கினாங்கன்னா அவ்வளோ ஆடம்பரம் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஆண்டவருக்காக ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க. அது என்னென்னு சொன்னால், ஜுவல்லரிஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு குறிப்பிட்ட உபதேசம். சரி, ஜுவல்லரி யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாத உங்கள் விருப்பம். ஆனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு சிலருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், அவர்களைப் போல மற்றவள் ஆபரம் அணியலைன்னு சொன்னால் அவளை பெரிய பாவிகளாக பார்ப்பார்கள். எதுக்குங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காதில், கழுத்தில், விரலில், கையில் தேவையா ஆண்டோடைய பிள்ளைகளா? ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அழைத்திருக்கிறார். இந்த நகையெல்லாம் நமக்கு அலங்காரம் இல்லைன்னு தானே சொல்லுது. சரி, ஒரு விதத்தில் நீங்கள் ஆபரணம் அணிகிறத அலங்காரம்னு சொன்னால், நீங்கள் வீடு கட்டுகிறீங்களே அதில் அலங்காரத்தை எதிர்பார்க்குறீங்க. காலில் போடுற செருப்பை பார்த்தீங்கன்னா அது பெரிய அலங்காரமாக இருக்குது. யூஸ் பண்ணுகிற பேக்கை பார்த்தா ரொம்ப அலங்காரமாக இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அலங்காரமாக இருக்குது. நீங்கள் வாங்கி உபயோகிக்கிற வாகனம் பார்த்திங்கன்னா ரொம்ப அலங்காரம் இருக்குது. எல்லா இடங்கள்லேயும் ஆடம்பரமாகவும் அலங்காரமாக இருந்துவிட்டு ஆபரணம் அணியவில்லை என்ற ஒரே ஒரு அடிப்படையில் மட்டும் நாம் தாழ்மை காட்டினா இது உண்மையான தாழ்மை இல்லை. எனவே மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கும் பொழுது அதே போன்ற விதமான குற்றம் நம்மிடத்தில் இல்லையா என்று நம்ம பார்க்க வேண்டும். தனியாக ஒருவருக்கு வட்டிக்கு விட்டால் அதை பாவி என்று சொல்லுகிற பொழுது நாம் வங்கியில் பணத்தை இப்போ சேகரித்து விற்றுட்டு வாங்குகிற வட்டியை குறித்து என்ன நினைக்கிறோம்? எதற்கு இதை சொல்லுகிறோம்னால், யாரையும் நாம் சத்தியத்தின் அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும், உண்மையின் அடிப்படையில் பார்க்கணும். மற்றவர்களை நாம் தவறுன்னு சொல்லுகிற பொழுது அதே விதமான தவறு வேறொரு வடிவத்தில் நம்மிடத்தில் இல்லையா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். ஒருத்தர் பார்த்திங்கன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை என்ன தான் சொன்னாலும் என்ன சாப்பிடவே மாட்டார். அதே நேரத்தில் வாரத்துக்கு ஒரு முறை யாராவது உபவாசம் இருக்கலைன்னு சொன்னால் அவங்கள பார்க்குறவில்லை, என்ன ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ்கிறாங்க, ஒரு உபவாசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லா நாளும் சாப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இவர் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சாப்பிட மாட்டார். ஆனால் மற்ற 6 நாட்களும் பார்த்திங்கன்னா 12 நாளுக்குள்ளே தான் சாப்பிடுவார். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒன்றும் சாப்பிட மாட்டார். வெள்ளிக்கிழமை யாராவது சாப்பிட்டு இருக்கிறத பார்த்தாலே, இயேசுநாதர் சிலுவையில் அறைந்த நாள், இந்த நாளிலாயிலும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாதா, என்ன ஆன்மீகம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மற்ற 6 நாட்களும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அளவு சாப்பிட, இவங்க டபுள் அளவு சாப்பிடுவாங்க. 12 நாளைக்குள்ள சாப்பாட்டை 6 நாளையும் சாப்பிட்ருவாங்க. எனவே மற்றவர்களை நாம் தீர்மானிக்கும் பொழுது பல நேரங்களில் நம்முடைய நிலைமைகளை நம்ம பார்க்க வேண்டும். நாம் செய்கிற சில காரியங்கள் நமக்கு ஆன்மீகமாக தோன்றும். அதே நேரத்தில் மற்றவர்களிடத்திலே நாம் சில காரியம் எதிர்பார்த்தால் இல்லை என்றால் அவைகளெல்லாம் பாவமாக தோன்றும். ஆக தேவனுக்கு முன்பாக எது சரி தவறு என்பதை சத்தியத்தின் அடிப்படையில் நிதானித்து அறிகின்ற ஒரு சரியான செயல்பாடு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிறார்.